இதுதான் அந்த குகை கோயில், சிவனோட குகை. இது தான் உள்ள போகணும் இந்த குகைக்குள்ள. வேற மாதிரி இருக்குதுல்ல, அன்பே சிவம் அன்பே சிவம். இங்கே நிற்க கூட முடியாது, அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். இங்கே இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலை மேலே போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. இங்கே மேலே வந்தோம்ல, இங்கே இந்த சாமி பக்கத்தில் குகையாக இருக்க மாதிரி இருக்குது. வேணும் ராவண லோக்கல் பார்த்தா பயங்கர வந்து வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் பிரம்மா ஹில்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிரம்மா ஹில்ஸில் சிவன் குகை, அப்புறமா அமாவாசை பௌர்ணமிக்கு திறக்கிற சிவனோட கோயிலுங்க இதெல்லாம் இருக்குது. அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இது வந்து கோயிலே இருக்கிற அம்மன் கோயில். இது சூழலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ரொம்ப பெருசுல செம்மையாக இருக்குல்ல. இது வந்துட்டு வாங்க எப்படி இதில் போய் காட்டுறேன். உள்ள இருக்க எவ்வளோ தெரியுதுன்னு தெரில உங்களுக்கு. தெரியுதா வாய்ஸ்? இதான் உள்ள இருக்க அம்மன். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இந்த கோயிலில் இருந்து ஐயோ அப்படியே இந்த கோயிலில் இருந்து வெளில வந்தோன்னா இது இதுதான் அந்த குகை கோயில், சிவனோட குகை. இது அப்படியே இது மேலே இது கோபுரமே கட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இப்படி இருக்குல்ல, இப்போ கோபுரமே கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். இதான் நம்ம ஊரில் இருக்கிற குகை கோயில் பிரம்மா ஹில்ஸ். இது பிரம்மா ஹில்ஸ். இந்த ஊரில் மொத்தம் சிவன், அதாவது ஆக்கிற கடவுள், அழிக்கிற கடவுள், படைக்கிற கடவுள், மூணு மலையும் ஒரே லைன் கோட்டில் இருக்கும். அதில் இருக்கிற பிரம்மா ஹில்ஸ் இது. நல்லா வெளியே போகலாமா? போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் இன்னும் மேலெல்லாம் போய் காட்டணும். இது ரொம்ப கஷ்டம். போகிறேன் பாருங்கள் எப்படி போவாங்கன்ட்டு. உட்காந்துட்டே தான் உள்ளே போகணும் இந்த குகைக்குள்ள. இவங்கெல்லாம் நம்ம கூட வந்துருக்கோம்டா, நம்ம காய்ச்சலாம். நம்ம எல்லாம் போயிட்டு ஹாய் தாதா, ஹாய் சொல்கிறேன். ஹாய் கட்டுறாங்க. இது நம்ம ஒசூரில் இருக்கிற கோயில் நல்ல பழமையான கோயில். இந்த கோயிலும் பழமையான கோயில் தான், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு வச்சுக்கோங்களேன். சிவன் இந்த குகைக்குள்ள இருக்குது. நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். மேலே அமாவாசை பௌர்ணமிக்கு தான் திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ ஓப்பனில் இருந்தால் வாங்க போகலாம். அப்படியே ராவண பார்த்தா மாட்டல குஞ்சு தான் போகணும். இங்கே நிற்க கூட முடியாது, அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அப்புறம் சரமுறை ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்க்கிறாங்க போலங்க. பெரிய கோயில் தான். ஃபஸ்ட்டு இப்படி இருக்குல்ல, பட் ஆனால் இப்போது நிறைய ஸ்பேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கெல்லாம் நல்லா ட்ரில்லெல்லாம் போட்டு கீழே யாரும் இல்லாத மாதிரி நல்லா மெயின்டெனன்ஸாக இருக்குது. நிறைய இருக்குது. எனக்கு என்ன விஷயம்னு தெரில இங்கே இருக்கிறதெல்லாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கோபுரம்லாம் இல்லாமல் வந்தது. இந்த கோபுரம்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இது ஏடப்பது இது. ஓ இதுதான் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறதா அந்த அமாவாசைக்கு மட்டும் திறக்கிற ஏமாதிரி. அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தீப டைமில் தான் இதை திறப்பாங்களாம். மற்ற டைம்லலாம் க்ளோஸில் இருக்குன்றாங்க. மூச்சு வாங்குது. நல்லா போட்டிருக்காங்க படிக்கட்டு கிடிக்கட்டு. சிரமுறையாக செம்மையாக கட்டிருக்காங்க. ஏன் இது? ஓ பிரம்மா. ஏய் பிரம்மர் ரெண்டு தேவர் ராவே. இது சித்த சமாதின்னு நினைக்கிறேன். சுடலை ஈசனார்னு போட்டிருக்கு. என்னன்னு எனக்கும் தெரியாது, ஆல்ரெடி ஐடியா இல்லை. சுடலமட சாமின்றாங்க. அது தேரிக்கு அருவா சுத்துவா. இது ஒரு வழியாக சுடலை ஈசர், அதுவும் பார்த்துக்கோம். அங்கேருந்து நம்ம அப்படியே போகலாம். இந்த பக்கத்து ஒசூர். நம்ம இன்னும் மேலெல்லாம் போனால் செம்மையாக தெரியும். இங்கே இது நான் வரும்போது ஃபஸ்ட்டு இதை கட்டல இந்த விளக்கு. இது என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, தீபம் ஏற்றுறாங்களே, கார்த்திகை தீபம் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த கோயிலே இருக்குது. இது மேலே பெரிய விளக்கு இருக்குது. பெரிய விளக்குனா ஓரளவுக்கு பெரிய விளக்கு.
பாருங்க, இது எவ்வளோ பெரிய கல். இதில் சிவனை செஞ்சு வச்சுட்ருக்காங்க. இவ்வளோ பெயிண்டிங் பண்ணி பெருசாக செம்ம இருக்குல்ல. இது ஒசூரில் எல்லா கோயில்லையும் நான் பார்க்குறேன். இது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சான். அந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சாங்கன்னா அந்த மாதிரி வீடு கட்டுவாங்க அப்படின்னு அவங்களோட இது ஐதீகம் போல. வேற மாதிரி இருக்குதுல்ல. அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படிதான். இது அழகா குட்டி நந்தி ஒன்று வச்சிருக்காங்கப்பா. பாருங்க, அழகா குட்டி நந்தி. யோகாச்சி என்ன பண்ண போற? வீடு கட்ட போறியா? பிரார்த்தனை. அது என்னன்னா, அந்த மாதிரி கல் வச்சு கட்டினோன்னா நம்மளும் ஃபியூச்சரில் வீடு கட்டுவோம் அப்படின்றது. இதுக்குள்ளேயே போகுது காய்ஸ். சாமி காட்டினல, இந்த பெரிய சாமி இங்கே மேலே வந்தோம்ல, இங்கே இந்த சாமி பக்கத்தில் குகையாக இருக்க மாதிரி இருக்கு. வேணும் ராவண லோக்கல் பார்த்தான பயங்க வந்து பாருங்க, வேற மாதிரி இருக்குது இதுக்குள்ள. ஓ காய்ஸ், இது என்ன இவ்வளோ பெரிய குழியா இருக்கு? இந்த கல் எப்படி நிற்குதுங்க? தெரியுதா உங்களுக்கு? இது குணக்கே விட மோசமாக இருக்கேடா காய்ஸ். இந்த வீடியோ யாருன்னா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சேஃப்டி பண்ணுங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப மோசமாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேருந்தா காய்ஸ், இங்கேருந்தா பசங்க, இங்கேருந்தா பல எல்லாரும் வர்றது. இது எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ அங்கே பாருங்க, அது எவ்வளோ உள்ள இருக்கு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் கருப்பாக தான் தெரியுது. சரி நடுங்க போல நம்ம இங்கேருந்து. அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்ன்னு தெரிஞ்சு யாராச்சும் அது மாதிரி பசங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணால முடியாது அங்கே. இப்போ ஓகே, பகலில் வந்திருக்கோம், நமக்கு தெரியுது அது எப்படி இருக்குன்ட்டு. இதே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் வந்தோம்னா இருட்டாக தான் இருக்கும் அந்த ஸ்பாட்டு. அப்போது கால் வச்சா கண்டிப்பாக வந்துடுவாங்க. நீங்கள் கும்பிடுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு உழைங்க. உங்கள் உழைப்பு கண்டிப்பாக உங்களை உயர்த்தும். தென் இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலை மேலே போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டு உங்களுக்கு வியூ எல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே காய்ஸ் தருமபுரியிலேருந்து ஒரு பேட்ச் வந்திருக்கு, ஒரு பஸ் வச்சுட்டு வந்திருக்காங்க. பஸ் அங்கே நிற்கிது, இருங்க காட்டுறேன். தெரியுதா அந்த பஸ்ஸு? இந்த பஸ்ஸில் தான் நம்ம பசங்க கிச்சன் வந்திருக்கானுங்க. இருங்க அவங்க கிட்ட கேட்போம் நம்ம எப்படின்ட்டு. எப்படி அந்த கோயிலெல்லாம் உங்களுக்கு நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கோயில் இருக்கா? இல்லை அந்த மாதிரி இவ்வளோ டவுனில் கிடையாது. அவங்க அதாவது தருமபுரி சைடில் இவ்வளோ உள்ள டெப்த்தாக சின்ன ஓட்டையில் போகிற மாதிரி எல்லாம் கோயில் இருக்காது. ஆனால் நார்மல் கோயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அங்கேயே கோயிலுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது. நல்லா இருக்கு. அவங்க பிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி இஷ்டமாக இருக்குங்க ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க அப்படியே எல்லா கோயிலுக்கு. இந்த நம்ம சிவன் கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய ஹால் இருக்குது, நல்ல ஹால் இருக்குது. அந்த ஹாலில் வந்து இங்கே வளகாப்பு, கல்யாணம் அது இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் பசங்க இங்கே வந்திருக்காங்க. ஒசூர் பிடிச்சிருக்காடா உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். டாட்டா பாய் சொல்லுங்களா? பாய் பாய். நம்ம அப்படியே போகலாம் காய்ஸ். போயிட்டு நான் சொன்ன மாதிரி அது மேலே கூட்டு போய் காட்டுறேன் நான். ஓகே காய்ஸ், பசங்க பார்த்தாச்சு, ஜாலி ஆகிட்டானுங்க. எல்லாம் ஒரே ஜாலியாக இருக்காங்க. நானே எதிர்பார்க்கல காய்ஸ், இவ்வளோ செம்மையாக இருக்கும் இந்த கோயிலுன்ட்டு. வேற லெவலில் இருக்குல்ல. வாங்க நான் அப்படியே மேலே போயிட்டு ஒசூர் எப்படி இருக்குன்னு காட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட பாருங்களேன், இப்படி தான் வேற மாதிரி. இதுதான் இந்த ஃபங்க்ஷன் ஹாலு. இங்கே தான் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இதோ காய்ஸ் அப்படியே போகலாம். அடுத்த வண்டி எடுத்து தான் போகணும். காடி எடுத்துக்க தான் போகலாம் வேணும். ஓ மேலே போகணுன்னா நம்ம கோயிலேருந்து வெளியே போய் அங்கே மலை என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அந்த மலை மேலே போகிறதுக்கு செம்மையாக இருக்குது காய்ஸ். ஆனால் கோயிலில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்குது. இப்படிதான் இருக்குது. வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், மற்றபடிக்கு வேற மாதிரி இருக்குது கோயில்.